thumbs up. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சிருக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி போன வீடியோவுக்கு அதுக்கு முந்தின வீடியோ ஒரு ஜி மாடல் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம், மெரூன் கலரு. அதில் நிறையா கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ 85,000 பட்ஜெட்டு, ஒரு 50% நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கே நிறைய பேர் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் சாதாரண மெக்கானிக்கு ரெடி பண்ணி 85,000 80,000 நான் சொல்லும் போது ஸோ நீங்கள் வந்து கலாய்க்கிற மாதிரியும் நெகட்டிவ் கமெண்ட் நிறையா பண்ணுறீங்க. இதே வேறு ஆள் ஏதாவது ஒரு சேனலில் நார்மலாக ஒரு 135 இந்த கண்டிஷனில் ரெடி பண்ணி 120 130 ஆச்சுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறீங்க. ஸோ அந்த 85 ரூபாய்க்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வண்டி வேளச்சேரியிலேருந்து வந்துருந்துச்சு. வேளச்சேரியிலேருந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமோ யூடியூப்போ ஃபாலோ பண்ணல, கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்ம ரேண்டமாக அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க நம்ம கேரேஜுக்கு விசிட் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி விசிட் பண்ணிவிட்டு தான் கொண்டு வந்து இங்கே விட்டாங்க. வரும்போதே அவங்க வீட்டில் வந்து ஸ்க்ராப்பில் வண்டி வந்துருந்துச்சு. ஸ்க்ராப் கண்டிஷன்லாம் நான் வேணால் ஃபோட்டோஸ் வந்து இங்கே போடுறேன், நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்த வண்டியை நம்ம இப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இந்த வண்டியில் என்னெல்லாம் கேட்டாங்க கஸ்டமரோட ரெக்வஸ்ட் படிலாம் இந்த வண்டி எல்லாமே ரெடி பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்டில் வேணால் வண்டி நம்பரோடு காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் நம்ம இந்த வேலையை பார்க்குறோம். ஸோ நம்பர் காட்டுறதுனால தப்பு இல்லை. ஏன்னா அவங்களும் நாளைக்கு அவங்களும் நம்மகிட்ட காட்டும் போது இது என்னோடய வண்டி தான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறதுக்காக அவங்களும் சரின்ட்டாங்க. ஸோ இந்த கஸ்டமர்கிட்ட பேமெண்ட்டை பற்றி கேட்டோம். இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறோம், பேமெண்ட்டை பற்றி சொல்லலாமான்னு கேட்டோம். இல்லை வேண்டாம் பிரதர், இது வந்து இன்னொரு ஆளுக்கு சர்ப்ரைஸாக ரெடி பண்ணி கொடுக்குறேன், உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். ஸோ வேண்டாம், நீங்கள் வந்து எங்கேயும் இந்த வண்டியை பற்றி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கஸ்டமரோட ரெக்வஸ்ட் படி தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பல்சர் டிஸ்க்கு கொடுத்துருக்கோம். பல்சர் டிஸ்க்கு கொடுத்தாலும் இந்த வண்டியில் பல்சர் லெக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பல்சர் லெக்கு வாங்கி ஓல்டு லெக், இது ஓல்டு லெக்கு வாங்கி ஒரிஜினல் மக்காடு யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டீல் மக்காடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பிளேட்டு கொடுத்துருக்கோம். கஸ்டமர் பாக்ஸ் நம்பர் பிளேட்டு வேணும்னு கேட்டாங்க, பாக்ஸ் நம்பர் பிளேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் நம்ம வந்து இதை செகண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணாலும் டிஸ்க்கு பிளேட்டு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ பஜாஜோட தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 150 பல்சரோட யூஸ் பண்ணியிருக்கோம். கேலிபரு, மாஸ்டர் கேலிபரு, மேலே எம்சி கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பஜாஜோட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டே நம்ம யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் போகாமல் ஒரிஜினலாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன அமௌண்ட் ஆக தான் செய்யும். 2 ரிம்முமே பார்த்தீங்கன்னா ஹீரோவோடது கொடுத்துருக்கோம். இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஹீரோவோடது இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டயருமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு சிஎட் பிராண்டு கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு எம்ஆர்எஃப் வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் புல்லட்டில் வந்து எம்ஆர்எஃப் போட்டேன், எனக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு, எனக்கு வந்து சிஎட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ கஸ்டமரோட ரெக்வஸ்ட் படி 2 டயருமே சிஎட் கொடுத்துருக்கோம். சாப்பர் டைப்பு தான் கேட்டாங்க, சாப்பர் டைப்பு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் கேட்டிருக்காங்க. ஸோ எல்இடி ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரிஜினல் வேண்டாம், நீங்கள் போடுற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ சூப்பர் எஸ்எல்லோட ஹெட்லைட்டில் ஒயிட் கலர் எல்இடி லைட்டு கொடுத்துருக்கோம். அதுலேயுமே பாஸ் வந்துடும். 2 இண்டிகேட்டருமே ஒரிஜினல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம், 4 இண்டிகேட்டருமே. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அசாடு கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கனாலும் நிப்பாட்டும் போது பார்க்கிங்க்கு நல்லா ஃபெசிலிட்டியாக இருக்கணும். லாங்லாம் போனாங்கன்னா பார்க்கிங் பண்ணும்போது இண்டிகேட்டர் விட்டுட்டு நம்ம கேஷுவலாக வெளியே நிற்கலாம் அப்படிங்காக கஸ்டமர் கேட்டாங்க, அது கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா மீட்ரு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்ரு. ஸோ இந்த ஆர்பிஎம் மீட்ரு ஒர்க் ஆகாது. கஸ்டமர் வந்து ஒரு ஸ்டைலிஷ்காக இருக்கணுக்காக என்னோடய வண்டி பார்த்தா லுக்காக இருக்கணும், ஸோ மித்த எதுவுமே நீங்கள் ஆல்ட்ரு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னனால ஆர்பிஎம் செட்டு அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் லாக் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஜெட்டோட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் ஹேண்டில் பார் கொடுத்துருக்கோம்.
அதே மாதிரி குயிக் த்ராட்டில் கேட்டாங்க, குயிக் த்ராட்டில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டேங்க் வாங்கி கஸ்டமர் ரெக்வஸ்ட் படியே பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே 100 டைப்பில் வேணும்னு கேட்டனால 100 டைப்லேயே ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ராடு பம்பர் கேட்டிருந்தாங்க, சிங்கிள் ராடு பம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ போர் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி போர் தான். ஸோ இன்ஜினை பொறுத்த அளவுக்கு டோட்டலாக A to Z வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது எதெல்லாம் கவனிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கீர் பாக்ஸில் வர்ற செலைட்ரு, லோட்ருன்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரம்முன்னு சொல்லுவாங்க, கீர் ட்ரம்முன்னு சொல்லுவாங்க, அது கீர் சாஃப்ட்டு, ஸோ கீர் பல்லு எல்லாமே A to Z வரைக்கும் ஒர்க் பண்ணி செக் பண்ணி இந்த வண்டிக்கு அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப்புக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா 1M மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ டாப் ஸ்பீடு நல்லா ஒர்க் பண்ணுறக்காக. ஸோ கிக்கரை பொறுத்த அளவுக்கு 135 கிக்கர் கொடுத்துருக்கோம், 5 ஸ்பீடு கிக்கரு இது. ஸோ சைலன்சர் அவங்களோட சைலன்சர் அப்படியே நிக்கல் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் எங்களுக்கு வண்டி கொண்டு வரும்போது இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க, ட்ரூல்ஸ் பாஸ் இல்லாமல் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம வண்டியெல்லாம் செக் பண்ணும்போது ட்ரூல்ஸ் பாஸ் இருக்குது, எனக்கும் ட்ரூல் பாஸ் வச்சு கொடுங்க, ஆனால் உங்கள் வண்டியில் ஏற்கனவே 135 தானே ட்ரூல் பாஸ் இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். எனக்கு இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த டேங்க் சீல்டை பொறுத்த அளவுக்கு கஸ்டமரோட ரெக்வஸ்ட் படியே 100 தீம் வேணும், மோனோகிராம் மட்டும் 135 இது வேணும்னு கேட்டாங்க. ஸோ அப்படியே ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துருக்கோம். மோனோகிராமும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். கட் சீட்டு கொடுத்துருக்கோம் ப்ரீமியமாக. கஸ்டமர் வரும்போதே இந்த கட் சீட்டு எனக்கு வந்து லாங் போகும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டனால சாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது பாஞ்சோட சாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். சாக்கப்சரை பொறுத்த அளவுக்கு சாக்கப்சர் புது சாக்கப்சருக்கு இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்கில் இருக்கிற மக்காடும் புது மக்காடு. ஸோ வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப நோட் பண்ணோம். ஸோ நம்ம ஒரு பொருள் நிக்கலிங் பொருள் வாங்கினாலும் வாங்கி அதை திரும்பியும் ரீஒர்க் பண்ணி தான் இந்த வண்டிக்கு அசம்பிள் பண்ணுறோம். போல் நட்டு கிட்டு எல்லாமே புதுசு வாங்கி நம்ம நிக்கல் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து போஸ்ட் கம்பி ஹீரோவோட போஸ்ட் கம்பி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதான் கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுனால அது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சாக்கப்சரை பொறுத்த அளவுக்கு ஒரிஜினல் சாக்கப்சரு அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், திரும்பி சொல்கிற மாதிரி இருக்குது, சாரி. அப்புறம் செயின் கார்டு அப்படி இப்படி வந்துருங்க. செயின் கார்டு புது செயின் கார்டு புதுசுக்கு ஒரிஜினல் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் வரல. இது ஒரு ஃபஸ்ட்டு காப்பின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3800 வருது. ஒரு செயின் கார்டு ஒரு 3800 வருது, அதாவது ஃபஸ்ட்டு காப்பி. அதுக்கடுத்து செயின் ப்ராக்கெட் புது செயின் ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி அட்ஜஸ்டர் வெளியே வரும். ஸோ புது செயின் ப்ராக்கெட்டு நம்ம கொடுத்துருக்கோம். சென்டர் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டோட சென்டர் ஸ்டாண்டு இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். கிளச்சு கேபிள்ஸ் எல்லாமே புதுசு தான். ஆயில் பம்பு மட்டும் எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் லாங் போவேன், நான் செக் பண்ணிக்கிறேன், நானே போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கும் ஆர்எஸ் பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வண்டி உங்களுக்கு பிரமாண்டமாக தெரிஞ்சுன்னா இல்லை உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மட்டும் இந்த வண்டியோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்டு கேளுங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்க்கு 14,000 ரூபாய் செலவாச்சு. அப்புறம் நிக்கலிங் ஒர்க்குக்கு செலவாச்சு. நிக்கலிங்க்கு வாங்குகிற போல் நட்டு எல்லாமே புதுசு வாங்கி தான் நம்ம நிக்கல் பண்ணுறோங்கிறத ஒரு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு வீடியோலையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, 2 ரிம்முமே புதுசு கொடுத்துருந்தோம், 2 டயருமே புதுசு. MRF டயர் இன்றைக்கி நான் வீடியோவுக்காக சொல்ல, நேச்சுரலாக சொல்கிறேன். 2 டயரு சேர்த்திங்கன்னா 3700 வருது. எனக்கு கிடைக்கிற ப்ரைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிதுன்னு தெரில. சில இடத்துல அமௌண்ட் வந்து ஏறலாம் இறங்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் ஆயில் பம்பு ஒர்க் ஆகலை, ஆயில் பம்பு மாற்றிருக்கு. இன்றைக்கி ஆயில் பம்பு கிடைக்கிறதே பெரிய ரேராக இருந்துச்சு. ஆயில் பம்பு அந்த வண்டியில் ஒரிஜினல் ஆயில் பம்பு பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, லெஃப்ட் கேஸ் வந்து போயிருந்துச்சு, லெஃப்ட் கேஸ் மாற்றிருக்கோம். அதுக்கடுத்து செயின் ப்ராக்கெட் போயிருந்துச்சு, டோட்டலாக போயிருந்துச்சு, செயின் ப்ராக்கெட் மாற்றிருக்கோம். அதே மாதிரி அந்த வண்டியில் பேக் அப்பு போயிருந்துச்சு, பேக் அப்பு மாற்றிருக்கோம். ஸோ ஹெட்லைட் அசம்பிளி, வயரிங் கிட்டு, அப்புறம் வந்து மீட்ரு அசம்பிளி எல்லாமே டோட்டலாக நியூவாக கொடுத்துருக்கோம். சும்மா கழட்டினோம், அதை ரெடி பண்ணோம், மாட்டல. ஸோ எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக நம்ம ஒன்று ஒன்றா அதை ரெடி பண்ணி மாட்டினதை அமௌண்ட்டை நான் சொன்னேன். எல்லோரும் கமெண்ட் கேட்டனால தான் நான் சொன்னேன், இல்லைன்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன்.
இப்போ இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வண்டி நம்மகிட்ட வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. ஒரு ஸ்க்ராப் கண்டிஷன்லேயே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட வண்டியை இந்த மாதிரி பிரம்மாண்டமாக ரெடி பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆக தான் செய்யும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி இந்த வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப மனசு கஷ்டமாகுது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் நிறையா வருது அப்படின்னு. ஸோ நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் தான் வேலை செய்கிறேன். ஸோ காசு பணம் வேணும் அப்படின்னா இன்றைக்கி பொழுதில் ஈஸியாக ஒரு 2 வண்டி சர்வீஸ் எடுத்துகிட்டு முடிச்சிடலாம். ஒரு வண்டியை எடுத்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துலேருந்து 3 மாதம் டைம் எடுக்கும். நான் வந்து பெயிண்டிங் பிரிக்கிறதுக்கு முன்னாடி டிங்கர் ஒர்க்கு நான் பார்க்கணும். டிங்கர் ஒர்க்கு பார்த்த பிறகும் திரும்பியும் வண்டியை டிஸ்மாண்டல் பண்ணணும். டிஸ்மாண்டல் பண்ணிட்டு திரும்பியும் டிங்கர் ஷாப்புக்கு போகணும். என் கடையிலேருந்து டிங்கர் ஷாப் போகிறதே 6 கிலோமீட்ரு. நான் அப் அண்ட் டவுன் ஒரு நாளைக்கு 2 நாள் 3 நாள் கூட போயிட்டு வருவேன். ஸோ இங்கே இருக்கிற வேலையும் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி டயத்தெல்லாம் நான் எங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்? ஸோ எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதையும் நான் ரன் பண்ணணும். எனக்கு கடை இருக்குது, கடையில் பசங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது போக ஒரு கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டியாக வண்டி ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிறது என் மனசுக்குள்ளே இருக்கிறனால தான் இந்த இன்ட்ரெஸ்ட்டில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கு எடுத்துனாலும் ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு என்னெல்லாம் என் மேலேயும் தப்பு இருக்குது, என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல. ஸோ அந்த வீடியோவில் 85,000 மொட்டைக்கட்டையாக சொல்லிட்டேன். இந்த வண்டிக்கு 85,000 என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லியிருந்தேன்னா கம்பல்சரி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டி வேளச்சேரியிலேருந்து வந்துருந்துச்சு. வேளச்சேரியிலேருந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமோ யூடியூப்போ ஃபாலோ பண்ணல. கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்ம ரேண்டமாக அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க நம்ம கேரேஜுக்கு விசிட் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி விசிட் பண்ணிட்டு தான் கொண்டு வந்து இங்கே விட்டாங்க. வரும்போதே அவங்க வீட்டில் வந்து ஸ்க்ராப்பில் தான் வண்டி வந்துருந்துச்சு. ஸ்க்ராப் கண்டிஷன்லாம் நான் வேணால் ஃபோட்டோஸ் வந்து இங்கே போடுறேன், நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்த வண்டியை நம்ம இப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இந்த வண்டியில் என்னெல்லாம் கேட்டாங்க கஸ்டமரோட ரெக்வஸ்ட் படிலாம் இந்த வண்டி எல்லாமே ரெடி பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்டில் வேணால் வண்டி நம்பரோடு காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் நம்ம இந்த வேலையை பார்க்குறோம். ஸோ நம்பர் காட்டுறதுனால தப்பு இல்லை. ஏன்னா அவங்களும் நாளைக்கு அவங்களும் நம்மகிட்ட காட்டும் போது இது என்னோடய வண்டி தான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறதுக்காக அவங்களும் சரின்ட்டாங்க. ஸோ இந்த கஸ்டமர்கிட்ட பேமெண்ட்டை பற்றி கேட்டோம். இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறோம், பேமெண்ட்டை பற்றி சொல்லலாமான்னு கேட்டோம். இல்லை வேண்டாம் பிரதர், இது வந்து இன்னொரு ஆளுக்கு சர்ப்ரைஸாக ரெடி பண்ணி கொடுக்குறேன், உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். ஸோ வேண்டாம், நீங்கள் வந்து எங்கேயும் இந்த வண்டியை பற்றி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கஸ்டமரோட ரெக்வஸ்ட் படி தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பல்சர் டிஸ்க்கு கொடுத்துருக்கோம். பல்சர் டிஸ்க்கு கொடுத்தாலும் இந்த வண்டியில் பல்சர் லெக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பல்சர் லெக்கு வாங்கி ஓல்டு லெக், இது ஓல்டு லெக்கு வாங்கி ஒரிஜினல் மக்காடு யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டீல் மக்காடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பிளேட்டு கொடுத்துருக்கோம். கஸ்டமர் பாக்ஸ் நம்பர் பிளேட்டு வேணும்னு கேட்டாங்க, பாக்ஸ் நம்பர் பிளேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் நம்ம வந்து இதை செகண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணாலும் டிஸ்க் பிளேட்டு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ பஜாஜோட தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 150 பல்சரோட யூஸ் பண்ணியிருக்கோம். கேலிபரு, மாஸ்டர் கேலிபரு, மேலே MC கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பஜாஜோட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டே நம்ம யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் போகாமல் ஒரிஜினலாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன அமௌண்ட் ஆக தான் செய்யும். 2 ரிம்முமே பார்த்தீங்கன்னா ஹீரோவோடது கொடுத்துருக்கோம். இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஹீரோவோடது இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டயருமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு சிஎட் பிராண்டு கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு MRF வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் புல்லட்டில் வந்து MRF போட்டேன், எனக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு, எனக்கு வந்து சிஎட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ கஸ்டமரோட ரெக்வஸ்ட் படி 2 டயருமே சிஎட் கொடுத்துருக்கோம். சாப்பர் டைப்பு தான் கேட்டாங்க, சாப்பர் டைப்பு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட் கேட்டிருக்காங்க. ஸோ LED ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரிஜினல் வேண்டாம், நீங்கள் போடுற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ சூப்பர் எஸ்எல்லோட ஹெட்லைட்டில் ஒயிட் கலர் LED லைட்டு கொடுத்துருக்கோம். அதுலேயுமே பாஸ் வந்துடும். 2 இண்டிகேட்டருமே ஒரிஜினல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம், 4 இண்டிகேட்டருமே. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அசாடு கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கனாலும் நிப்பாட்டும் போது பார்க்கிங்க்கு நல்லா ஃபெசிலிட்டியாக இருக்கணும். லாங்லாம் போனாங்கன்னா பார்க்கிங் பண்ணும்போது இண்டிகேட்டர் விட்டுட்டு நம்ம கேஷுவலாக வெளியே நிற்கலாம் அப்படிங்காக கஸ்டமர் கேட்டாங்க, அது கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா மீட்ரு பார்த்தீங்கன்னா RPM மீட்ரு. ஸோ இந்த RPM மீட்ரு ஒர்க் ஆகாது. கஸ்டமர் வந்து ஒரு ஸ்டைலிஷ்காக இருக்கணுக்காக என்னோடய வண்டி பார்த்தா லுக்காக இருக்கணும், ஸோ மித்த எதுவுமே நீங்கள் ஆல்ட்ரு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னனால RPM செட்டு அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் லாக் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜெட்டோட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் ஹேண்டில் பார் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குயிக் த்ராட்டில் கேட்டாங்க, குயிக் த்ராட்டில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்.
டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டேங்க் வாங்கி கஸ்டமர் ரெக்வஸ்ட் படியே பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே 100 டைப்பில் வேணும்னு கேட்டனால 100 டைப்லேயே ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ராடு பம்பர் கேட்டிருந்தாங்க, சிங்கிள் ராடு பம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ போர் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி போர் தான். ஸோ இன்ஜினை பொறுத்த அளவுக்கு டோட்டலாக A to Z வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது எதெல்லாம் கவனிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸில் வர்ற செலைட்ரு, லோட்ருன்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரம்முன்னு சொல்லுவாங்க, கீர் ட்ரம்முன்னு சொல்லுவாங்க, அது கீர் சாஃப்ட்டு, ஸோ கீர் பல்லு எல்லாமே A to Z வரைக்கும் ஒர்க் பண்ணி செக் பண்ணி இந்த வண்டிக்கு அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப்புக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா 1M மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ டாப் ஸ்பீடு நல்லா ஒர்க் பண்ணுறக்காக. ஸோ கிக்கரை பொறுத்த அளவுக்கு 135 கிக்கர் கொடுத்துருக்கோம், 5 ஸ்பீடு கிக்கரு இது. ஸோ சைலன்சர் அவங்களோட சைலன்சர் அப்படியே நிக்கல் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் எங்களுக்கு வண்டி கொண்டு வரும்போது இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க, ட்ரூல்ஸ் பாஸ் இல்லாமல் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம வண்டியெல்லாம் செக் பண்ணும்போது ட்ரூல்ஸ் பாஸ் இருக்குது, எனக்கும் ட்ரூல்ஸ் பாஸ் வச்சு கொடுங்க, ஆனால் உங்கள் வண்டியில் ஏற்கனவே 135 தானே ட்ரூல்ஸ் பாஸ் இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். எனக்கு இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த டேங்க் சீல்டை பொறுத்த அளவுக்கு கஸ்டமரோட ரெக்வஸ்ட் படியே 100 தீம் வேணும், மோனோகிராம் மட்டும் 135 இது வேணும்னு கேட்டாங்க. ஸோ அப்படியே ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துருக்கோம். மோனோகிராமும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். கட் சீட்டு கொடுத்துருக்கோம் ப்ரீமியமாக. கஸ்டமர் வரும்போதே இந்த கட் சீட்டு எனக்கு வந்து லாங் போகும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டனால சாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது பாஞ்சோட சாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். சாக்கப்சரை பொறுத்த அளவுக்கு சாக்கப்சர் புது சாக்கப்சர் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்கில் இருக்கிற மக்காடும் புது மக்காடு. ஸோ வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப நோட் பண்ணோம். ஸோ நம்ம ஒரு பொருள் நிக்கலிங் பொருள் வாங்கினாலும் வாங்கி அதை திரும்பிய ரீஒர்க் பண்ணி தான் இந்த வண்டிக்கு அசம்பிள் பண்ணுறோம். போல் நட்டு கிட்டு எல்லாமே புதுசு வாங்கி நம்ம நிக்கல் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து போஸ் கம்பி ஹீரோவோட போஸ் கம்பி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதான் கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுனால அது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சாக்கப்சரை பொறுத்த அளவுக்கு ஒரிஜினல் சாக்கப்சரு அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், திரும்பி சொல்கிற மாதிரி இருக்குது, சாரி. அப்புறம் செயின் கார்டு அப்படி இப்படி வந்துருங்க. செயின் கார்டு புது செயின் கார்டு புதுசுக்கு ஒரிஜினல் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் வரல. இது ஒரு ஃபஸ்ட்டு காப்பின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3800 ரூபா வருது. ஒரு செயின் கார்டு ஒரு 3800 ரூபா வருது, அதாவது ஃபஸ்ட்டு காப்பி. அதுக்கடுத்து செயின் ப்ராக்கெட், புது செயின் ப்ராக்கெட்லாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் வெளியே வரும். ஸோ புது செயின் ப்ராக்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். சென்டர் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டோட சென்டர் ஸ்டாண்டு இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். கிளச்சு கேபிள்ஸ் எல்லாமே புதுசு தான். ஆயில் பம்பு மட்டும் எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் லாங் போவேன், நான் செக் பண்ணிக்கிறேன், நானே போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கும் ஆர்எஸ் பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வண்டி உங்களுக்கு பிரமாண்டமாக தெரிஞ்சுன்னா இல்லை உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மட்டும் இந்த வண்டியோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்டு கேளுங்க. ஸோ இந்த வண்டி பீட் சவுண்டு கேட்டிருப்பீங்க, எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நிறையா